அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. இதே சமயத்துல டெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ டெட்டுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு விரும்புறவங்க டெட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. சைட் பை சைட் அப்ளை பண்ணி வைங்க. அது நவம்பர் மாசம் தான் எக்ஸாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. நடுவுல கொஞ்ச நாள் கேப் இருக்கும். சார் நான் இதுக்கு படிக்கட்டுமா அதுக்கு படிக்கட்டுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டுத்துல எது பெஸ்ட் இல்ல எதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்க டிஆர்பிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படிங்கறதா என்னோட சாய்ஸா இருக்கும். ஸோ நம்மளோட மெட்டீரியல் பத்தின அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மெட்டீரியலை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். We are sending to your doorstep through speed post. So you don't have to travel or worry about missing it. So thank you for your continued support. Keep supporting Vagaichuda and keep learning with energy and enthusiasm. ஸோ ரிமைனிங் ஒரு 100 காப்பீஸ் இன்னைக்கு நம்ம அனுப்புவோம். ஸோ இந்த காப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்ல உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஸோ டோன்ட் வரி, எல்லாருக்குமான மெட்டீரியல் அப்படிங்கிறது இன்னைக்கே டிஸ்பேச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தொடர்ந்து வாகைச்சுடரை பாருங்க, நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க பை லைக்கிங் த வீடியோ அண்ட் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு யூனிட் 8 பார்ட் 2ல என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, தனிப்பட்ட நலன்களை அமைப்பின் இலக்குகளுக்கு அடிபணிய வைப்பதை வலியுறுத்தும் மேலாண்மை கோட்பாடு எது? ஒழுக்கம். தனிப்பட்ட நலன்களை அமைப்பின் இலக்குகளுக்கு அடிபணிய வைப்பதை வலியுறுத்தும் மேலாண்மை கோட்பாடு எது? ஒழுக்கம். Which principle of management emphasizes subordination of individual interest to organizational goals? Discipline. இரண்டாவது கேள்வி, ஸ்வாக் பகுப்பாய்வு எதற்கு உதவுகிறது? வியூக திட்டமிடல். SWOC ஸ்வாக் பகுப்பாய்வு எதற்கு உதவுகிறது? வியூக திட்டமிடல். ஸ்வாக் அனாலிசிஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். மூன்றாவது கேள்வி, TQM இன் சரியானவற்றை சரியாக செய்வது என்ற கவனம் எதனுடன் ஒத்துப்போகிறது? திறன் மற்றும் செயல்திறன். இந்த TQM ஓட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ TQM இன் சரியானவற்றை சரியாக செய்வது என்ற கவனம் எதனுடன் ஒத்துப்போகிறது? திறன் மற்றும் செயல்திறன். TQM's focus on doing the right things right aligns with efficiency and effectiveness. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பணியாளர் மேலாண்மை செயல்பாடுகளின் சூழலில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். தளவாடங்களை கொள்முதல் செய்தல். கீழ்கண்டவற்றில் பணியாளர் மேலாண்மை செயல்பாடுகளின் சூழலில் பொருந்தாத ஒன்றை கண்டறியும். தளவாடங்களை கொள்முதல் செய்தல். Identify the odd one out in the context of personal management function. Procurement of furniture. ஐந்தாவது கேள்வி, போஸ்டிகாஃபில் பணியாளர் மேலாண்மை செயல்பாடுகளில் எது ஒரு பகுதி அல்ல? சந்தைப்படுத்துதல். போஸ்டிகாஃபில் பணியாளர் மேலாண்மை செயல்பாடுகளில் எது ஒரு பகுதி அல்ல? சந்தைப்படுத்துதல். Which is not part of personal management functions in Postdicaf. Marketing. ஆறாவது கேள்வி, பரிவர்த்தனை தலைமைத்துவம் எதற்கு மிகவும் பொருத்தமானது? வழக்கமான பணிகளை கொண்ட நிலையான சூழல்கள். பரிவர்த்தனை தலைமைத்துவம் எதற்கு மிகவும் பொருத்தமானது? வழக்கமான பணிகளை கொண்ட நிலையான சூழல்கள். Transactional leadership is best suited for stable environments with routine tasks. ஏழாவது கேள்வி, திட்டமிடலில் நிர்வாகிகளின் பங்கு இதில் அடங்கும். நீண்ட கால உத்திகள் மற்றும் வள ஒதுக்கீட்டை உருவாக்குதல். திட்டமிடலில் நிர்வாகிகளின் பங்கு இதில் அடங்கும். நீண்ட கால உத்திகள் மற்றும் வள ஒதுக்கீட்டை உருவாக்குதல். Role of administrators in planning includes formulating long-term strategies and resource allocation. எட்டாவது கேள்வி, கூற்று, கல்வியில் உள்ளூர் மட்ட மேலாண்மை மாநிலத்தின் தாக்கத்திலிருந்து தன்னாட்சி கொண்டது. காரணம், இது பரவலாக்கப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் செயல்படுகிறது. கூற்று தவறு, காரணம் சரி. Assertion, local level management in education is autonomous from state influences. Reason, it operates under decentralized governance. The answer is assertion false, reason true.
9வது கேள்வி. கல்வி நிர்வாகத்தில் TQM கருவி இல்லாதது எது? ஸ்கேலார் சங்கிலி. கல்வி நிர்வாகத்தில் TQM கருவி இல்லாதது எது? ஸ்கேலார் சங்கிலி. அப்பனா PDCA சுழற்சி, மீன் எலும்பு வரைபடம், பரோட்டா பகுப்பாய்வு, இது எல்லாமே கல்வி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய TQM கருவி ஆகும். Which is not a TQM tool in educational administration? Scalar chain. 10வது கேள்வி. நிதி நிர்வாகத்தில் போஸ்டிகாஃபில் உள்ள பட்ஜெட் தயாரித்தல் என்பது எதை குறிக்கிறது? வருவாய்கள் மற்றும் செலவினங்களை முன்கூட்டியே கணித்தல். நிதி நிர்வாகத்தில் போஸ்டிகாஃபில் உள்ள பட்ஜெட் தயாரித்தல் என்பது எதை குறிக்கிறது? வருவாய்கள் மற்றும் செலவினங்களை முன்கூட்டியே கணித்தல். In financial management, budgeting in post-DCOF involves forecasting revenues and expenditure. 11வது கேள்வி. ஸ்வாக் பகுப்பாய்வு நிர்வாகிகளுக்கு எவ்வாறு உதவுகிறது? உள் மற்றும் வெளி காரணிகளை மதிப்பிடுவதன் மூலம் வியூக திட்டமிடல். ஸ்வாக் பகுப்பாய்வு நிர்வாகிகளுக்கு எவ்வாறு உதவுகிறது? உள் மற்றும் வெளி காரணிகளை மதிப்பிடுவதன் மூலம் வியூக திட்டமிடல். SWOT analysis helps administrators in strategic planning by evaluating internal and external factors. 12வது கேள்வி. TQM இல் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான ஒரு முறையாகிய PDCA சுழற்சியை பிரபலப்படுத்தியவர் யார்? D. W. எட்வர்ட்ஸ் டேமிங். TQM இல் உள்ள தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான ஒரு முறையாகிய PDCA சுழற்சியை பிரபலப்படுத்தியவர் யார்? W. எட்வர்ட்ஸ் டேமிங். The PDA cycle, a method for continuous improvement in TQM, was popularized by W. எட்வர்ட்ஸ் டேமிங். 13வது கேள்வி. NAAC அங்கீகாரம் எதன் அடிப்படையில் தர மதிப்பீட்டு முறையை பயன்படுத்துகிறது? CGPA out of 4. இந்த CGPA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா cumulative grade point average அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஆவரேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறது டில இருந்து A++ வரைக்கும் மாறும். ஸோ டி அப்படிங்கிறது நாட் அக்ரிடிட்டட், A++ அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 3.51 இருந்து 4 வரைக்கும் இருக்கும் ஃபார் A++ கிரேட். NAAC அங்கீகாரம் எதன் அடிப்படையில் தர மதிப்பீட்டு முறையை பயன்படுத்துகிறது? CGPA out of 4. Accreditation by NAAC uses grading system based on CGPA out of 4. 14வது கேள்வி. லேசி ஃபேர் தலைமை பாணி பின் வருவனவற்றில் எதற்கு வழிவகுக்கலாம்? A மற்றும் B இரண்டும். ஊக்கமளிக்கப்பட்ட குழுக்களில் அதிக உற்பத்தி திறன், கட்டமைக்கப்படாத சூழல்களில் குழப்பம். லேசி ஃபேர் தலைமை பாணி பின் வருவனவற்றில் எதற்கு வழிவகுக்கலாம்? A மற்றும் B இரண்டும். Laissez-faire leadership style may lead to both A and B: high productivity in motivated teams, chaos in unstructured environments. 15வது கேள்வி. கல்வியில் TQM கட்டாயமாக ISO 9001 தரநிலையை ஒருங்கிணைக்கிறது. காரணம், இது சான்றிதழ் மூலம் தர உத்தரவாதத்தை வலியுறுத்துகிறது. சரியான விடை B. கூற்று தவறு, காரணமும் தவறு. கூற்று, கல்வியில் TQM கட்டாயமாக ISO 9001 தரநிலையை ஒருங்கிணைக்கிறது. காரணம், இது சான்றிதழ் மூலம் தர உத்தரவாதத்தை வலியுறுத்துகிறது. The answer is கூற்றும் தவறு, காரணமும் தவறு. Assertion: TQM in education integrates ISO 9001 standards mandatorily. Reason: it employs quality assurance through certification. The answer is assertion false and reason false. 16வது கேள்வி. லூத்தர் குலி கூற்றுப்படி ஃபயோலின் கட்டமைப்பில் கட்டுப்படுத்துதல் என்பதிலிருந்து பிரிக்கப்பட்ட 2 செயல்பாடுகள் எவை? அறிக்கை அளித்தல் மற்றும் பட்ஜெட் தயாரித்தல். லூத்தர் குலி கூற்றுப்படி ஃபயோலின் கட்டமைப்பில் கட்டுப்படுத்துதல் என்பதிலிருந்து பிரிக்கப்பட்ட 2 செயல்பாடுகள் எவை? அறிக்கை அளித்தல் மற்றும் பட்ஜெட் தயாரித்தல். According to Luther Kulik, which 2 activities were split from controlling in Fayol's framework?
ரிப்போர்ட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். 17வது கேள்வி, NAC என்பதன் விரிவாக்கம் என்ன? தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில். The full form of NAC is National Assessment and Accreditation Council. 18வது கேள்வி, பிளேக் மவுண்டன் மேலாண்மை கட்டத்தில் இல்லாத ஒரு பாணி எது? ஜனநாயக பாணி. பிளேக் மவுண்டன் மேலாண்மை கட்டத்தில் இல்லாத ஒரு பாணி எது? ஜனநாயக பாணி. Which is not a style in Blake Mountain managerial grid? Democratic. 19வது கேள்வி, மாநில அளவிலான நிர்வாகத்தில் SSA சர்வ சிக்ஷா அபியான் யாரால் கண்காணிக்கப்படுகிறது? மாநில திட்ட இயக்குனர். மாநில அளவிலான நிர்வாகத்தில் SSA சர்வ சிக்ஷா அபியான் யாரால் கண்காணிக்கப்படுகிறது? மாநில திட்ட இயக்குனரால். In state level management, SSA சர்வ சிக்ஷா அபியான் is monitored by state project director. 20வது கேள்வி, TQM இன் உண்மை அடிப்படையிலான முடிவெடுத்தல் என்பது எதை சார்ந்தது? தர பகுப்பாய்வு மற்றும் அளவீடுகள். TQM இன் உண்மை அடிப்படையிலான முடிவெடுத்தல் என்பது எதை சார்ந்தது? தர பகுப்பாய்வு மற்றும் அளவீடுகள். TQM's fact-based decision making relies on data analysis and metrics. 21வது கேள்வி, போஸ்டிகாஃபில் உள்ள முதல் படி திட்டமிடல் என்பது இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய தேவையான செயல்களை தீர்மானித்தல். போஸ்டிகாஃபில் உள்ள முதல் படி திட்டமிடல் என்பது இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய தேவையான செயல்களை தீர்மானித்தல். The first step in post-takeoff planning involves setting goals and deciding on actions to achieve them. 22வது கேள்வி, ஸ்வாக் பகுப்பாய்வில் O என்பது எதை குறிக்கிறது? வாய்ப்புகள். ஸ்வாக் பகுப்பாய்வில் O என்பது எதை குறிக்கிறது? வாய்ப்புகள். In SWOT analysis, the O stands for opportunities. 23வது கேள்வி, ஒரு கல்வி நிறுவனத்திற்கான SWOT பகுப்பாய்வில் டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கும் அரசாங்க கொள்கைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும்? வாய்ப்புகள். ஒரு கல்வி நிறுவனத்திற்கான SWOT பகுப்பாய்வில் டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கும் அரசாங்க கொள்கைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும்? வாய்ப்பு. In a SWOT analysis for an educational institution, government policies promoting digital education would be classified as an opportunity. 24வது கேள்வி, TQM இல் ஒரு முக்கிய கருத்தான கைசன் என்பதன் பொருள் என்ன? தொடர்ச்சியான முன்னேற்றம். TQM இல் உள்ள ஒரு முக்கிய கருத்தான கைசன் என்பதன் பொருள் என்ன? தொடர்ச்சியான முன்னேற்றம். The term Kaizen, a central concept in TQM, means continuous improvement. 25வது கேள்வி, பின்வரும் இணைகளில் ஸ்வாக் பகுப்பாய்வில் சரியாக பொருத்தப்பட்டது எது? சவால்கள் மற்றும் வெளிப்புற காரணிகள். பின்வரும் இணைகளில் ஸ்வாக் பகுப்பாய்வில் சரியாக பொருத்தப்பட்டது எது? சவால்கள் மற்றும் வெளிப்புற காரணிகள். Which of the following pairs is correctly matched in a SWOT analysis? Challenges and external factors. So that's it. Unit 8 part 2 ஓட 25 கேள்விகள். தொடர்ந்து வாகைச்சுடரை பாருங்க. உங்களுக்கான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருக்கவங்க லைக் பண்ணுங்க. And don't forget to share with your friends. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.